வரும். எனக்கு எம்எஸ் தோனி ரொம்ப பிடிக்கும் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், எஸ்பெஷலி இன் ஓடிஐ கிரிக்கெட். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ரோஹித் சர்மாவை அவர் பேக் பண்ண விதம். கிட்டத்தட்ட ஒரு 80 ஆட் இன்னிங்ஸ் சான்ஸ் கொடுத்து அப்பையும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு அப்புறமும் அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு, அவரை பேக் பண்ணிட்டே இருந்தாரு. இதுக்கு மெயினான ரீசனா நான் பாக்குறது, சேவாகையும் கம்பீரையும் ஓச்சி விட்டுட்டு ரோஹித்தையும் தவனையும் அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தோனியோட பிளானா இருந்தது. அப்படி பிளான் பண்ண தோனி வேற யாரை வேணாலும் வச்சு பிளான் பண்ணிருக்கலாம், ஆனா பிளான் பண்ணது ரோஹித் சர்மாவை வச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்குண்டான கிரெடிட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கௌதம் கம்பீரை பத்தி எங்களுக்கெல்லாம் லேட்டா புரிஞ்ச விஷயம் எம்எஸ் தோனிக்கு முதல்ல புரிஞ்சிருக்கு. அதனால எம்எஸ் தோனி அவரை ட்ரீட் பண்ண விதம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். அவரை டிராப் பண்ணப்போ மட்டும் ஒவ்வொரு சேனலா போய் உட்காந்து எனக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு, எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ இந்த டீமோட முறையிலேயே கொலாப்ஸ் பண்ணி சம்பந்தம் இல்லாத டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவர் மேல வச்சிருந்த மொத்த ரெஸ்பெக்டும் இந்த 2-3 இன்சிடென்ட்ல போயிடுச்சு.